கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் 1 கொரிந்தியர் 13:4. அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பாயிராது. பிரியமானவர்களே, இருமாப்பு ஏற்பட காரணம் என்ன? தன்னை பற்றி தானே அதிகமாக நினைப்பதுதான். அறிவு இருமாப்பை உண்டாக்கும், மாம்ச சிந்தை இருமாப்பை உண்டாக்கும். அறிவு வருமுன் மனுஷருடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும். வில்லியம் கேரியின் இருமாப்பற்ற தெய்வீக அன்பின் சுபாவத்தை நினைக்கும் போதெல்லாம் நம் உள்ளம் உருகிவிடும். காரணம், அவர் செருப்பு தைக்கும் தொழிலாளியாக தன் வாழ்க்கையை ஆரம்பித்தாலும் முடிவில் தலை சிறந்த தேவ ஊழியராக, மிஷனரியாக, ஒரு தியாகியாக, தெய்வீக அன்பு நிறைந்தவராக விளங்கினார். கர்த்தர் மேல் அளவற்ற அன்பு வைத்த அவர் இந்திய மொழிகளை கற்று 34 மொழிகளில் வேத பகுதிகளை, வேதாகமத்தின் பாடங்களை மொழிபெயர்த்தாராம். அவருடைய மொழி பண்டிதத்துவம், அறிவு, ஞானம், விடாமுயற்சி மிகப்பெரியது. வில்லியம் கேரி புகழ்பெற்று விளங்கிய பல யூனிவர்சிட்டி, ஸ்கூல், நர்சிங் காலேஜ் இப்படி பலவற்றை நிறுவின போது ஒரு மனிதன் அவரை இழிவுபடுத்த, அதாவது அவமானப்படுத்த விரும்பி யூனிவர்சிட்டி மீட்டிங் முடிந்து எல்லா அதிகாரிகளும் விருந்துண்டு கொண்டிருக்கும் போது வில்லியம் கேரி, நீங்கள் முன்பு செருப்பு தயாரிப்பவர் தானே என்று கிண்டலாக கேட்டானாம். அதற்கு வில்லியம் கேரி எழுந்து நின்று மிகவும் தாழ்மையுடன், நான் செருப்பு தயாரிப்பவர் அல்ல, கிழிந்த செருப்புகளை தைத்து கொடுக்கும் கூலியாள் என்றாராம். கர்த்தருடைய அன்பினால் இழிவான சொல்லையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட வில்லியம் கேரியின் அன்பு அவன் இருதயத்தை உடைத்ததாம். அவருடைய தாழ்மையை உணரச் செய்ததாம். ஆம், அன்பு இருமாப்பாயிராது. ஆயக்காரன் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, பாவியாகிய என் மேலே கிருபையாயிரும் என்றான். அந்த தாழ்மையான வார்த்தைகள் அவனை தேவனோடு ஒப்புரவாக்கிற்று. நாமும் இருமாப்பாயிராமல் தாழ்மையோடு வாழ்வோம். செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி சொல்லுகிறேன். அன்பு இருமாப்பாயிராது என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே, நாங்களும் ஒருவரையும் குற்றப்படுத்தாதபடி, குறை சொல்லாதபடி, மற்றவர்களை கேலி செய்யாதபடி, எல்லாரையும் உடைய தெய்வீக அன்பினால் நேசிக்கவும், அன்பு செய்வோம், அரவணைக்கவும் கிருபை செய்யுங்க. இருமாப்பாய் இருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தில் இருக்கிற பெருமைகள் மாறட்டும், அகங்காரங்கள் மாறி போகட்டும், உம்முடைய அன்பு உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.